அனைவருக்கும் வணக்கம். யோக வாழ்க்கையில் இன்றைக்கு மகாலய பக்ஷத்தை பற்றி சொல்ல போகிறேன். இந்த மகாலய பக்ஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய முன்னோர்கள் இந்த பூமிக்கு எந்தெந்த லோகத்தில் இருக்காங்களோ அத்தனை பேரும் இந்த பூமிக்கு அனுப்பப்படும் நாள் 15 நாட்கள். பௌர்ணமி முடிந்த மறுநாளில் இருந்து அமாவாசை வரை இருக்கிற இந்த 15 நாட்களும் மகாலய பக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. மகாலய பக்ஷம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகாலயம் இந்த மிகப்பெரிய இந்த பிரபஞ்சத்தில் எந்தெந்த லோகத்தில் எந்தெந்த பித்ருக்கள் இருக்கிறாங்களோ, எந்தெந்த முன்னோர்கள் நம்முடைய முன்னோர்கள் ஆத்மா இருக்காங்களோ அத்தனை பேரும் இந்த பூமிக்கு அனுப்பி அவரவர் இல்லங்களுக்கு அவங்களுக்கு உணவு வழங்குவது, அவங்க மோட்சம் அடைகிறதுக்காக நாம் உயிரோடு இருக்கிற நாம் நம்முடைய முன்னோர்களுக்காக பூஜை செய்து விரதம் இருப்பது, தர்ப்பணம் கொடுத்து அவர்களை நரகத்திலோ ஏதேனும் ஒரு தீய கர்ம வினை செய்து அவர்களின் பாதை தடைபட்டு அவர்கள் நடுவழியிலேயே இருப்பாங்க சில பேர். அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய பாதையை சரி செய்து அவங்கள இன்னும் மேல் நோக்கி மேலுலகத்திற்கு அனுப்புவதற்காக நாம் செய்யும் இந்த தர்ப்பணம் அவங்களுக்கு போய் சேர்ந்து அவங்க அவங்களுடைய மோட்ச பிராப்தியை அடைவார்கள். நாம் இதை மாதிரி பண்ணும்பொழுது நம்ம இந்த 15 நாட்களும் அவங்களுக்காக யோக முறையில் எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கான மந்திரம் பார்த்தீங்கன்னா, ராமருடைய மந்திரத்தை நாம் ஜபித்து நம் முன்னோர்களுக்கு அந்த மந்திரத்தின் பலனை கொடுத்து நம் முன்னோர்கள் எந்தெந்த இடத்துல இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் மோட்ச பிராப்தி கிடைக்கட்டும் அப்படின்னு நாம் வணங்க போகிறோம். அப்படின்னு நாம் தியானம் செய்ய போகிறோம். இந்த தியானத்தினால் நம் முன்னோர்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் இந்த நாம் செய்யும் இந்த தியான பலன் அவங்களுக்கு போய் அவங்களுடைய மன சஞ்சலங்கள், அவங்க ஆத்மாவாகவோ சக்தி உடலாகவோ பூமிக்கு 12 அடிக்கு மேலோ அல்லது சந்திரனிலோ சூரியனிலோ அல்லது சக்தி லோகத்திலோ அல்லது வேறு எங்கேனும் பூமிக்கு மேல் தவித்து கொண்டிருப்பார்கள். அப்படி தவித்து கொண்டிருக்கும்பொழுது நாம் இந்த ராமநாம ஜபத்தை நாம் செய்து நம் முன்னோர்களின் மோட்சத்திற்காக நாம் அவங்களுக்கு இந்த பலனை கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம் முன்னோர்களின் மனம் சாந்தி அடையும். அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சு அவங்களுடைய பாதை வழி அவங்களுக்கு ஒரு ஒளி கிடைக்கும். ராமநாமத்தை நாம் ஜபித்து அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு ஒளி, ராமருடைய ஒளி கிடைத்து அந்த ஒளியின் வழியாக அவர்கள் பயணம் செய்து அவர்களின் போகும் இடம் நோக்கி சென்று அவர்கள் செல்வார்கள். அவர்கள் அப்படி செல்லும் பொழுதுதான் அவர்களுக்கு மறுபிறவியோ ஏதேனும் ஒரு மறுபிறவி கிடைத்தாலும் அப்படி மறுபிறவி கிடைத்து எங்கேனும் பிறவி எடுப்பதற்கும் இந்த ராமநாம ஜபம் அவங்களுக்கு உதவி செய்யும். நாம் இந்த பூமியில் மானிடர்களாக நாம் உயிரோடு உடலோடும் இருக்கும் பொழுது இந்த பிராப்தியை நம் முன்னோர்களுக்காக நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதற்கான தியானத்தை நாம் இன்னைக்கு பார்ப்போம். கண்களை மூடிக்கொண்டு 10 நிமிடம் நாம் ராமநாம ஜபத்தை நாம் ஜபிக்க வேண்டும். ராம ராம் ராம 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 ராம. இந்த மாதிரி ராமநாம ஜபத்தை நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மூச்சை தம் பண்ணி நாம் ஜபித்து அதுக்கப்புறம் மூச்சை இழுத்து இதை ஒரு 10 நிமிடம் தினமும் இந்த 15 நாட்களும் நாம் இதை செய்து நான் கூறிய இந்த ராமநாம ஜபத்தின் பலன் அனைத்தையும் என்
ஒரு நாளைக்கு ஒரு பித்ருக்களுக்கு நாம் கொடுக்கலாம். என்னுடைய தாய் வழி பித்ருக்கு நான் இந்த ராமநாம ஜபத்தின் பலனை அளிக்கிறேன். என்னுடைய தாய் வழி பித்ருக்கள் அத்தனை பேரும் அவர்களுக்கு ராமருடைய ஒளி கிடைத்து அவர்கள் பாதையில் நன்றாக சென்று அவர்கள் மோட்சம் அடைவதற்கு நான் கூறிய இந்த ராமநாம ஜபம் அவர்களுக்கு துணை செய்து அருள் புரியட்டும் அப்படின்னு நாம் சொல்லி அவங்க அப்படியே அந்த ஒளியாக அவங்க ராமருடைய பாதையில் ராமருடைய அந்த ஒளியில் அவங்க செல்றாங்க அப்படின்ற நம்மளுடைய அந்த ஆத்ம சாந்தி ஆகப்பட்டது கண்டிப்பாக நம்முடைய முன்னோர்களுக்கு இது சென்று அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாந்தியை கொடுக்கும். இறைவன் இன்று நமக்கு இந்த ராமநாம ஜபத்தை இந்த மகாலய பட்சத்தில் யோக வாழ்க்கை, தியான வாழ்க்கை, ஞான யோகத்தில் இதை கொடுத்திருக்கிறாரு. இதை எல்லோரும் பயன்படுத்தி அவரவர்களுடைய பித்ருக்களை நீங்கள் ஆத்ம சாந்தி அடைய செய்து மோட்சம் பெறச் செய்வதற்கு இது ஒரு சிறிய வழியாக இருக்கட்டும். அனைவருக்கும் நன்றி.